ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப சத்தான ரொம்ப ருசியான கேரட் கீர் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போய்ட்டு வரும்போது நம்ம டெய்லி இது மாதிரி கேரட் பீட்ரூட்டில் எல்லாம் ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னாக்கா ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கு ரொம்ப டயர்டாக வருவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம சத்து உள்ளதை கொடுத்தோன்னாக்கா அதை ஈக்குவல் பண்ணி பிள்ளைங்க நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன குக்கரில் நம்ம கேரட்டை போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோம்னாக்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என் பசங்கள்லாம் கேரட்னாக்கா சொல்லவே வேணாம், நல்லா சாப்பிடுவாங்க ஏதாவது செஞ்சு கொடுத்தாக்க. இப்போ இதில் நான் இடித்த ஏலக்காய் பொடி தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம குக்கரில் விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோம்னாக்கா நல்லா பால்லேயே இது குக்காகி வந்துடும். கேரட்டு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீருக்கு ஒரு 15லேருந்து 20 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நானும் சும்மாவே குடிச்சிடுவோம். பசங்களுக்கு மட்டும் நான் தேன் கலந்து கொடுத்துருவேன், அதனால் போடலை. அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்த உடனே நான் தேன் கலந்து தான் கொடுத்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேன் கலந்திங்கன்னாக்க சர்க்கரை இதெல்லாம் விட. உங்களுக்கு கலர்லாம் மாறாமல் இருக்கணும்னா தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த கலர் மாறாது. இப்போ கீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.